எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி டீச் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் 2 வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து குழந்தை எப்படி பென்சில் யூஸ் பண்ணணும், அடுத்தது வந்து எப்படி ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ரைட்டிங்கை வந்து எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டோம்னாக்கா ஆல்ஃபாபெட்ஸு. நான் லாஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணி எப்படி வந்து பசங்க எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ஃபாபெட்ஸை எழுதுகிறோம். ஆல்ஃபாபெட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ எழுதியிருக்கேன். ஏ எப்படி போடணும் அப்படின்னாக்கா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ ஃபோக்கஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரோக் எப்படி யூஸ் பண்ணி அதை போடுறாங்கன்றத பாருங்கள், ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏ, அப்புறம் பி, அடுத்தது சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே. இப்போ நான் எழுதுறது ஐ, ஓகேங்களா. ஐ, ஜே, நெக்ஸ்ட்டு வந்து கே, அடுத்தது எல். எல் எப்படி போடுறோம் பாருங்கள். மேலே இருக்கிற 2 லைன்ஸ் டச் பண்ணி கீழே வந்து அப்பில் போகணும், ஓகேங்களா. எல்லுக்கு அடுத்தது எம். எம் வந்து கீழே இருக்கிற 3 லைன்ஸ் கட் பண்ணணும். எம், என், நெக்ஸ்ட்டு வந்து ஓ, ஓ, நெக்ஸ்ட்டு பி. பி கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். நான் ஒன் சைடு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஒன் சைடு வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவரும் கரெக்டான நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம்ஸ் நான் உங்களுக்கு கேபிட்டல் இன்றைக்கி இந்த வாட்டி நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதிருக்கீங்களா, நெக்ஸ்ட் டைம்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் எழுதுவேன். ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்க பார்க்குறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் எதனா தப்பு இருந்ததுனாக்கா சாரி. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதில் ஒன்றும் சந்தேகம்லாம் உங்களுக்கு வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்ட்ரோக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அதாவது ஸ்டாண்டிங்கு, ஸ்லாண்டிங்கு, ஸ்லீப்பிங்கு, நெக்ஸ்ட் வந்து கர்வ். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை கொண்டுட்டு வரோம். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்மளுடைய பேபிஸும் வந்து நல்லா எழுதுவாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது குறை இல்லை தப்பு ஏதாவது பண்ணியிருக்கேன்னா கூட ஸோ கொஞ்சம் நீங்கள் அதை எடுத்து சொல்லலாம். நான் வந்து டீச்சிங் மட்டும் இல்லை, நான் ஏதோ ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து நான் டீச்சிங்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இடையில் வந்து என்னென்ன வீடியோஸ் இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸு பசங்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக என்ன வீடியோஸ் கிடைக்குதோ அதுவும் போடுறேன். அடுத்தது வந்து குக்கிங்ஸும் போடுறேன். ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு சோஷியல் மீடியான்னு பார்த்தோம்னாக்கா என்னுடைய ஜென்ரேஷன்ஸில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ஸ்க்கு வரேன். இதில் எதனா என்னுடைய மிஸ்டேக் இருந்ததுனாக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.